வணக்கம். போஸ்டர் சீட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 5000 ஆண்டுகள் பழமையான பூதபுரீஸ்வரர் கோவில் தெப்பக்குளத்தை சீரமைக்க கோரிக்கை. கழிவுநீர் தேங்கியதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. பழுதடைந்த மின்கம்பம் குறித்து செய்தி வெளியான 2 நாளில் புதிய மின்கம்பம் பொருத்தம். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு கயத்தாறு பகுதி மக்கள் நன்றி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 1800 ஆண்டுகால பழமையான விநாயகர் சிலை கண்டெடுப்பு. பல்லவர் காலத்து சிலையாக இருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர் தகவல். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிப்பு. குணா குகை, சூசைட் பாயிண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் குடியிருப்புகளில் கழிவுநீர் தேக்கம். தொற்று நோய் பரவும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். காஞ்சிபுரத்தில் 5000 ஆண்டு பழமை வாய்ந்த கருதப்படும் பூதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள தெப்பக்குளம் தூர்வாராமல் உள்ளதால் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பூதபுரீஸ்வரர் திருக்கோவில். 5000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த இக்கோவில் அருகே 3 ஏக்கர் பரப்பளவில் தெப்பக்குளம் ஒன்று உள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியின் நிலத்தடி நீர் ஆதாரமாகவே இந்த தெப்பக்குளம் விளங்குகின்றது. ஆனால் இந்த குளம் கடந்த 50 ஆண்டுகளாகவே பராமரிக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகின்றது. சுற்றுப்புற பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் இந்த தெப்பக்குளத்தில் கலப்பதால் நிலத்தடி நீரின் தன்மையும் கெட்டுப்போகிறது. குறிப்பாக வெளியூரில் இருந்து பூதபுரீஸ்வரை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் தெப்பக்குளத்தின் அருகே செல்லலாம் என அங்கு சென்றால் சுகாதார சீர்கேடுகளை பார்த்து முகம் சுளித்தவாறே நகர்கின்றனர். இந்த குளத்தை சீரமைக்குமாறு கோவில் நிர்வாகத்திற்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி நிர்வாகத்தின் கீழ் சீரமைக்க வேண்டும் என பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் குளத்தை சீரமைப்பதற்கு தடையில்லா சான்றிதழ் வேண்டி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் கோவில் நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டது. தடையில்லா சான்று வழங்குமாறு கேட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை எந்த பதிலும் வராததால் குளத்தின் சீரமைப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. தெப்பக்குளத்தை சீரமைக்க பேரூராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். பழுதடைந்த மின்கம்பத்தை மாற்றி அமைக்குமாறு மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள திருமங்கலக்குறிச்சி என்ற கிராமத்திற்கு செல்லும் பாதை கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்த மின்கம்பங்கள் மாற்றப்படாமல் சரிந்து விழும் அபாயத்திலும் இருந்தன. மின்கம்பங்களை மாற்றித் தருமாறு பல ஆண்டுகளாகவே அப்பகுதி மக்கள் மின்வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் காலதாமதமானதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் சமீபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு மின்வாரியத்தை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் குறித்த செய்தி மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் வெளியாகியிருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கயத்தாறு தாலுகா செயலாளர் சாலமோன் ராஜா தலைமையில் மின்கம்பங்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி படையல் போட்டு நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். காலாவதியான மின்கம்பத்தால் பொது மக்களுக்கு ஆபத்து. தமிழக அரசு மின்சார துறையை நடவடிக்கை எடு. தூந்து போன மின்கம்பத்தை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடு. விளைவிக்காதே பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்காதே. இது குறித்தான செய்தி டிசம்பர் 25ஆம் தேதியன்று நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானதைத் தொடர்ந்து இதன் எதிரொலியாக பழுதடைந்த மின்கம்பங்கள் புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இறங்க
இறங்க கீழே இறங்க சாமி இறங்க இறங்க வாங்க 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 தாக்கி போடு தாக்கி போடு தாக்கி போடு தாக்கி போடு தாக்கி போடு. பல மாதங்களாக போராடி கிடைக்காத நிலையில் தற்போது புதிய மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டதால் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு திருமங்கலக்குறிச்சி கிராமத்தினர் நன்றி தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 1200 ஆண்டுகால பழமையான விநாயகர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை அடுத்த எனிதிரி மங்கலத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் என்பவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இந்த ஆற்றில் இருந்து செப்பு நாணயம், அகல் விளக்குகள், கீறல் ஓடுகள், சுடுமண் புகைப்பிடிப்பான்கள் உள்ளிட்டவை ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டன. எனவே தமிழர்களின் பழங்கால பொருட்கள் இன்னும் ஏராளம் கிடைக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர் ஆர்வமுடன் தீவிர தேடுதலில் இறங்கினார். தற்போது இந்த கள ஆய்வில் இருந்து விநாயகர் சிற்பம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஆராய்ந்து பார்த்தபோது அது பல்லவர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது. சுமார் 1200 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த இந்த சிலை கிடைத்திருப்பது தங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை அதிகரிக்க செய்ததாக கல்வெட்டு ஆய்வாளர் இமானுவேல் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையின் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக காணப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான ஒன்று கொடைக்கானல். தற்போது லேசான சாரல் மழை பெய்து வருவதோடு அவ்வப்போது சூரியன் மேகத்தினுள் இருந்து வெளியேறி இதமான வெப்பத்தை கொடுப்பதால் சுற்றுலா பயணிகள் இன்பத்தில் திளைக்கின்றனர். கொடைக்கானலில் முக்கிய பகுதிகளான மோயர் பாயிண்ட், குணா குகை, பைன்மரக்காடுகள், தூண்பாறை, சூசைட் பாயிண்ட், நட்சத்திர ஏரி உள்ளிட்டவற்றில் சுற்றுலா பயணிகள் குவிந்து இயற்கையை ரசித்து வருகின்றனர். கோகர்வாக் பகுதியில் மலை முகடுகளின் நடுவே வெண்மேகங்களின் ரம்மியமான காட்சி காண்போரை சிலிர்ப்படையச் செய்கிறது. பகல் வேளையிலும் உறைபனி நிலவும் நிலையில் குளிர்ந்த நீரில் படகு சவாரி செய்யும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் இருப்பது பூமியா அல்லது சொர்க்கலோகமா என்று மெய்மறந்து போகின்றனர். பிரையண்ட் பூங்கா, செண்பகனூர் பகுதியில் உள்ள அருங்காட்சியகம் உள்ளிட்டவற்றிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். தற்போது அரையாண்டு விடுமுறை என்பதால் கொடைக்கானல் பகுதியில் வழக்கத்திற்கு அதிகமாகவே கூட்டம் நிரம்பி வழிகிறது. 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் பகுதியை சாக்கடை நீர் சூழ்ந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுகின்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அச்சுக்கட்டு பகுதியில் அமைந்துள்ளது ரசூல் நகர். 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் கழிவுநீர் செல்வதற்கு சரியான கால்வாய்கள் அமைக்கப்படாமல் உள்ளது. திருப்பத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட இப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படும் கழிவுநீர், செப்டி டேங்க் கழிவுநீர் போன்றவை சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சாக்கடை கழிவுநீர் தெரு முழுவதும் ஓடுவதால் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும்
தவிக்கும் சூழல் உள்ளது. இதனால் கழிவுநீரை அகற்றுமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிடம் பலமுறை தெரிவித்தும் இதுவரை தீர்வு காணப்படவில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் குமுறி வருகின்றனர். பொதுவெளிகளில் டெங்குவை ஒழிப்போம் என கூறிவிட்டு கழிவுநீர் தேங்குவதை கண்டும் காணாதது போல் விடுவது நியாயமாகுமா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தள்ளாடும் வயதிலும் பிறர் தயவை நாடாமல் சொந்த காலில் நின்று சுயமாக சம்பாதித்து வருகிறார் ஒரு மூதாட்டி. தள்ளாடும் வயதுதான், ஆயுளின் முக்கால்வாசை கடந்தாகி விட்டதுதான். அதற்காக என்ன மூளையிலா முடங்கி கிடக்க வேண்டும்? இறுதி மூச்சு வரையிலும் யார் தயவையும் நாடுவதில் விருப்பமில்லை என வைராக்கியத்தோடு கடினமாக உழைத்து வரும் இவர்தான் திருத்தணி நகராட்சி ஸ்டூவர்ட் பேட்டையை சேர்ந்த சரோஜா. எழுபத்தைந்து வயதான இவர் பஜார் பகுதியில் சாலையோரம் இனிப்பு மற்றும் கார வகைகளை மலிவான விலைக்கு விற்பனை செய்து வருகிறார். 35 ஆண்டுகளுக்கு முன்பு 10 பைசா முதல் விற்பனையை தொடங்கியவர் தற்போது வரை குறைந்த விலையிலேயே விற்று வருகிறார். இனிப்பு போண்டா, கார போண்டா, வடை உள்ளிட்டவற்றை 10 ரூபாய்க்கு 4 என்ற விகிதம் விற்பனை செய்கிறார். இந்த 35 ஆண்டுகளில் பொருளாதாரம் எங்கோ போனாலும் எண்ணெய் பருப்பு வகையின் விலை விண்ணை தொட்டாலும் மலிவு விலைக்கே விற்று வருகிறார். 35 ஆண்டுகளுக்கு மேலாக விற்பனை செய்து வந்தாலும் இந்த சாலையோர வியாபாரியை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஊக்குவிக்கும் வகையில் எந்த உதவிகளையும் வழங்கவில்லை என்பதுதான் ஆச்சரியம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறையில் உள்ள குத்தாலம் மங்கள சக்தி ஸ்மிதி மற்றும் சுபிக்ஷா ஹிந்தி வித்யாலயா சார்பில் மார்கழி மாத சங்கீர்த்தனம் நடைபெற்றது. தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கிருஷ்ணர், ராதை, மீனாட்சி உள்ளிட்ட வேடங்களில் தோன்றி வீதிதோறும் நடந்து பஜனையில் ஈடுபட்டனர். வள்ளலார் கோவில் தொடங்கி கோவில் வீதிகள் ஒத்த திரு துலாக்கட்டம் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் திருப்பாவை, திருவெண்பாவையுடன் மாணவர்கள் கும்மியடித்து பக்தி பாடல்களை பாடினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவிலில் உள்ள யோக நரசிம்மர் சன்னதியில் சுவாதி நட்சத்திரத்தை ஒட்டி திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. யோக நரசிம்மருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள் அணிவித்து தீபாராதனை காட்டியதைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரசாணைப்படி நிர்ணயம் செய்யப்பட்ட சம்பளத்தை வழங்க கோரி கன்னியாகுமரியில் ஆலய ஊழியர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூசாரி, மேல்சாந்தி, கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு 12,000 ரூபாய் முதல் 15,200 ரூபாய் மாத ஊதியம் வழங்க வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் சம்பளம் வழங்குவதற்கு தேவையான 13 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை கன்னியாகுமரி திருக்கோவில்கள் நிர்வாகம் விடுவிக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கென்று 13 கோடி ரூபாய் சென்ற மாதம் 27ஆம் தேதி அரசாணை மூலியமாக அனுமதித்து அந்த பணம் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இதை இவர்கள் மடைமாற்றம் செய்து அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற சில விஷமிகள் மடைமாற்றம் செய்து தன்னலம் கருதி மாற்று பணி என்று காட்டி நிதி முறைகேடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி தற்போதைய கமிஷனர் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறோம். தென்காசி அருகே செல்போன் பேசிக்கொண்டே அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்தனர். செல்போன் பேசியபடி அரசு பேருந்து இயக்கும் ஓட்டுநர்கள் 29 நாட்கள் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அண்மையில் போக்குவரத்து துறை எச்சரித்திருந்தது. இந்த எச்சரிக்கையை சற்றும் கண்டுகொள்ளாமல் கடையநல்லூரில் இருந்து கோவில்பட்டி செல்லும் அரசு பேருந்தை ஓட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே அலட்சியமாக இயக்கியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
கீழே நின்னாமா ரைட்டில் அங்கே நினைக்கலாம் பெட்ரோல் முன்னால் போயிருக்கலாம் அதனால் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கலாம் அதை எட்டியில் போட்டு டேங்கர் திறந்து பெட்ரோல் இருக்கான் திருச்செந்தூர் அருகே குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண வலியுறுத்தி மீனவ கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமிரபரணி ஆற்றின் கழிமுகம் பகுதியில் புன்னக்காயல் என்ற மீனவ கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் 40 நாட்கள் அல்லது 50 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. இதை கண்டித்து காலி குடங்களுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ கிராம மக்கள் தினந்தோறும் குடிநீர் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். உதகையில் இருந்து தொட்டபெட்டா செல்லும் சாலையை சிறுத்தை கடந்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரியில் கடந்த சில மாதங்களாக வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. இந்நிலையில் உதகை தொட்டபெட்டா சாலையில் நடந்து சென்ற சிறுத்தை ஒன்று வாகன ஓட்டிகளை கண்டதும் அங்கிருந்து வேகமாக ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குமாறு வனத்துறை எச்சரித்துள்ளது. தருமபுரியில் உள்ள தனியார் கல்லூரியில் மருத்துவ அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியை தருமபுரி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் செல்வம் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதில் கர்ப்பிணி பெண்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், மதுவால் ஏற்படும் தீமைகள், எய்ட்ஸ் விழிப்புணர்வு, குழந்தை திருமணங்களால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது தொடர்பான மாதிரிகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டம் சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. வட்டார மேலாளர் டெல்லி ராணி தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கல்லூரி முதல்வர் சுஜாதா முன்னிலை வகிக்க மாணவிகளுக்கு ஒருநாள் பயிற்சி அளிக்கப்பட்டது. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து பயிற்சியாளர் பவித்ரா மாணவிகளிடையே பேசினார். இந்த பயிற்சி கூட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து மாவட்டங்கள் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மாவட்ட அளவில் சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பரிசு வழங்கி கௌரவித்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு விருதுநகரில் மாபெரும் சதுரங்க போட்டி நடைபெற்றது. விருதுநகர் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நடந்த இந்த போட்டி புளியம்பட்டியில் உள்ள சாலியர் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அண்டர் 9, அண்டர் 11, அண்டர் 17 மற்றும் ஓப்பன் என 4 பிரிவுகளாக நடந்த இந்த போட்டியில் சிறப்பான முறையில் விளையாடிய வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று வீரர்களுக்கு பரிசு பாராட்டு சான்றிதழை வழங்கினார். மேலும் போட்டியில் பங்கேற்ற 1300 வீரர்களுக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியின் முதல் சுற்றில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். திருச்சி அண்ணா விளையாட்டு மைதானத்தில் தென்மண்டல பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மகளிர் ஹாக்கி போட்டி நேற்று தொடங்கியது. நாக் அவுட் மற்றும் லீக் முறை நடத்தப்படும் இப்போட்டி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த 33 பல்கலைக்கழக அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் நாள் போட்டியில் திருவள்ளூர் பல்கலைக்கழக அணியினை 11-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக அணி வீழ்த்தியது. இதேபோன்று கர்நாடக அணியை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக அணி 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இனி தொடர்ந்து விளையாட்டுக்கள நிகழ்ச்சிகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம்.
தேனி மாவட்டம் போடியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கூப் ஸ்டார் அகாடமி சார்பில் கூடைப்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. போடி நகர திமுக செயலாளர் புருஷோத்தமன் தொடங்கி வைத்த இந்த போட்டியில் போடியை சேர்ந்த சிட்னி அணியும் கம்பம் வேலி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் வேலி அணி 53 புள்ளிகள் பெற்ற நிலையில் சிட்னி அணி 74 புள்ளிகளை பெற்று வெற்றி பெற்றது. மொத்தம் 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதிப் போட்டி வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருபவர் சஞ்சீவ். அபுதாபியில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டியில் பங்கேற்ற இவர் 3ஆம் இடம் பிடித்து பதக்கம் பெற்றார். இந்நிலையில் அபுதாபியிலிருந்து சொந்த ஊர் திரும்பிய மாணவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாரட்டு வண்டியில் பேண்டு வாத்தியம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டவருக்கு பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உணவுக்காக குடியிருப்புகளை சேதப்படுத்தி வரும் புல்லட் ராஜா எனும் காட்டு யானை ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை புதிய யுக்தியை கையாண்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர், சேரம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புல்லட் ராஜா எனும் காட்டு யானையின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. முதலில் தேயிலை தோட்டங்களை சேதப்படுத்தி வந்த காட்டு யானை தற்போது வீடுகளையும் சேதப்படுத்தி அரிசிகளை ருசி பார்த்து வருகிறது. இதுவரை 50க்கும் மேற்பட்ட வீடுகளை புல்லட் ராஜா யானை சூறையாடியதால் பந்தலூர் பகுதி மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர். புல்லட் ராஜாவின் நடமாட்டத்தை வனத்துறை அதிகாரிகள் ட்ரோன் கேமரா மூலமாக ஒரு வாரத்துக்கு மேலாக கண்காணித்தும் வருகின்றனர். பந்தலூரில் பொதுமக்கள் வீடுகளின் முன்பு வளர்ப்பு யானையின் சாணத்தை தெளித்தும் மிளகாய் பொடி தடவிய துணிகளை கட்டியும் வருகின்றனர். இவ்வாறு செய்வதன் மூலமாக புல்லட் ராஜாவின் நுகர்வு சக்தியை திசை திருப்பி ஊருக்குள் வருவதை தடுக்க முடியும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக வாழப்பாடி அருகே பாழடைந்த நிலையில் இருந்த துணை சுகாதார நிலைய கட்டடம் இடித்து தள்ளப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சோமம்பட்டி கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த கட்டிடம் சேதமடைந்ததால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு துணை சுகாதார நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. பயனற்று கிடந்த சுகாதார நிலையம் மேலும் சேதமடைந்து சுவர்கள் இடிந்தன. இக்கட்டடத்தை இடித்து அகற்றுமாறு கிராம மக்கள் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதுகுறித்து நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் தமிழ்நாடு 360 நிகழ்ச்சியில் செய்தி வெளியாகியது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பயன்பாட்டில் இல்லாத துணை சுகாதார நிலையத்தை ஜேசிபி மூலமாக இடித்து அகற்றினர். காலமாக ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை இல்லாமல் இருந்துச்சு. அது ஊர் தலைவர்கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்தோம். எந்த ஒரு நடைமுறைக்குமே வரல. மாலை முரசிலிருந்து வந்து பேட்டி எடுத்தாங்க. எடுத்த உடனே ஒரு 10 நாளுக்குள்ளே நடைமுறைக்கு வந்துடுச்சு. மாலை முரசு நம்ம நன்றி. உடுமலையில் உள்ள வெஞ்சமடை குளம் அழகுபடுத்தும் பணி நடைபெற்று வரும் நிலையில் விரைந்து முடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ஆர்ஜி லேஅவுட் அருகில் உள்ளது வெஞ்சமடை குளம். இக்குளம் சில மாதங்களாகவே முறையான பராமரிப்பு இல்லாது இருப்பதால் கழிவுநீர் தேங்கியும் புதர் மண்டியும் காணப்படுகிறது. நகர்ப்புற நீர்நிலைகள் திட்டத்தின் கீழ் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த குளம் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தன. குளத்தை சுற்றி கான்கிரீட் மற்றும் கருங்கல்லால் ஆன சுவர்களும் அதை சுற்றி பூங்கா, நடைபாதை உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டும் அப்பகுதியினர் விரைந்து முடிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.